எம்சிகே ரெசிபீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது மூளை சில்லி வறுவல். முன்னையே நான் சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி அனிமல் ஆர்கன் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு, அதனால் இன்னைக்கு மூளை வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்க நரம்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக 2 மூளையில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கா மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த நரம்பெல்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த நரம்பை எடுத்துட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி வாசனை வரும். அதனால தான் நரம்பை எடுக்கிறது. இந்த மாதிரி நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா பேஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. HFLC டயட்டுக்கு ஃபேட்டு நிறைய சேர்த்துக்கணும். மூளையில் நிறைய ஃபேட் இருக்கிறதுனால இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ஃபேட் இஸ் எ மித்து பற்றி உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அந்த பிளாகை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின டவுட் எது இருந்தாலும் கேட்கலாம். ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போ வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 4 கட் பண்ணி வச்சுருக்க இந்த மூளையை அதில் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூளை நல்லா வெந்துடும். மூளை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மூடியை திறந்து வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுனால மூளை சீக்கிரமாக வெந்து அதில் நல்லா மசாலா கோட் ஆகிடும். முன்னாடியே நம்ம பண்ணால் மூளை குழன்னு ஆகிடும். அது வெந்ததுக்கப்புறம் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். மூளை நல்லா வெந்து அதுலேருந்து ஃபேட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே டைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. மூளையில் ஃபேட் மட்டும் இல்லைங்க, செலினியமும் விட்டமின் B12 நிறைய இருக்குது. இந்த அப்புறம் வதக்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மூளை சில்லி வறுவல் ரெடி. ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிங்கன்னா சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.